அற்புதராம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களை உங்களை வாழ்த்துகிறோம். அனுதினமும் வேத வசனத்தை உங்களுடைய இதயத்தில் விதைக்க இந்த டே வித் ஜீசஸ் நிகழ்ச்சி மிக பிரயோஜனமாக இருக்கிறது. அது உங்களில் ஏராளமான பேர் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் வாஞ்சையோடு இது தினமும் பார்க்கின்றீர்கள். நீங்களும் இன்னும் அநேகம் பேர் இது போன்ற சத்தியத்தை கேட்க அநேக பேருக்கு இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் அனுப்ப வேண்டும். அநேக பேருக்கு இதை அறிமுகப்படுத்த வேண்டும். என்றால் தேவனுடைய வார்த்தை உயிருள்ளது, அது சொன்னதை அது செய்யும். ஆகவே இந்த வார்த்தையின்படியே வாழ நம்மை தருவோம். எரேமியா 1 வசனத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எரேமியாவை கொண்டு உங்களோடு நம்மோடும் கூட அவர் பேசுகிறார். நான் உன்னை தாயின் வயிற்றில் இருக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீர் கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்த பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இதைதான் கலாத்தியர் 1 வசனத்தில் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். என் தாயின் கருவாக நான் உருவாகும் போதே என் கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னை அவருக்கென்று தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லி. எத்தனை அற்புதமான ஒரு தேர்ந்தெடுப்பு என்று கவனித்து பார்த்தீர்களா? நாம் பிறக்கும்போது இது நமக்கு தெரியாது, வளரும்போது வாழும்போது நமக்கு தெரியாது. ஆனால் நம்மை தெரிந்து கொண்டதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் நம்மை தொடும்போது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் போது, அன்றைக்குத்தான் இந்த சத்தியம் நமக்கு விளங்கும். ஆமென் அன்பானவர்கள். இதைத்தான் எரேமியாவுக்கு சொன்னார். தாயின் வயிற்றில் இருக்கும்போது உன்னை நான் அறிந்து கொண்டேன், உன்னை பிரித்தெடுத்தேன், உன்னை நான் ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசிகளாக வைத்தேன் என்று. எரேமியாவின் புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தை கண்டித்து போதித்த சத்தியங்களை நீங்கள் காண்பீர்கள். ராஜாக்களை கண்டித்து போதித்திருக்கிற சத்தியங்கள், வரப்போகிற அழிவை கண்டித்து போதித்த சத்தியங்கள். எரேமியா காலத்தில் 400க்கும் மேற்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறார்கள். இஸ்ரவேலின் தேவனுக்கு புறம்பானவைகளெல்லாம் மாய்மாலமான வார்த்தைகள், பித்தலாட்டமான வார்த்தைகள், ஜனங்களை ஏமாற்றி, ராஜாக்களை ஏமாற்றி, அவரிடத்தில் நிறைய செல்வங்களை சுகத்து கொள்ளக்கூடிய அந்த மாய்மாலமான உபதேசங்களை தீர்க்கதரிசிகளாக சொல்லி அவர்களை ஏமாற்றி இருப்பதை நாம் எரேமியா புஸ்தகத்தில் பார்க்கலாம். அப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசி கூட்டத்தின் மத்தியில் எரேமியா ஒரே ஒருவர் மாத்திரம்தான் காயம்பட்டு, அவமானப்பட்டு, பாடுபட்டும் கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ராஜாக்களுக்கும் தேவனுடைய சத்தியத்தை கண்டித்து உணர்த்திருக்கிற தீர்க்கதரிசி. இந்த நாளிலும் கூட தீர்க்கதரிசிகள் என்ற பெயரில் குறி சொல்கிறவர்களாக, ஜோசியம் சொல்கிறவர்களாக, யாரிடத்துல பணம் கிடைக்குமோ வீடு வீடாக போய் அவர்களை தேடி போய் உனக்கு அப்படி ஆகும் இப்படி ஆகும் என்று சொல்லி அவர்களை கண்களை குருடாக்கி அவரிடத்திலிருந்து பணம் சம்பாதிக்கிற பலவிதமான கள்ள கூட்டங்களை பிசாசு நரம்பை எழுப்பி வைத்திருக்கிறார். அதை தான் இன்றைக்கு ஒரு சிலரும் விரும்பி தேடுகிறார்கள். ஆனால் கண்டித்து போதிக்கிற உபதேசங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பக்கம் திருப்புற உபதேசங்களை இன்றைக்கு சொல்லும் எங்கேயோ சில பேர் உத்தம ஊழியக்காரிகளை பரிசுத்த ஆவியானவர் வைத்திருப்பதை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். ஏற்ற நேரத்தில் இவர்கள் எல்லோரும் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆகவே தேவனாகிய கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை அவர்கள் பாவத்துக்கு ஒருபோது ஒத்து போகாமல், மாய்மாலத்துக்கு ஒத்துக்கு போகாமல், யாரிடத்தில் என்னமோ காணிக்கை வரும் என்று சொல்லி அதுக்கு பாசாங்க செய்து மாய்மாலம் பண்ணி ஒத்து போகாமல் உத்தமத்தோடு கூட கிறிஸ்து இயேசுவின் சத்தியத்துக்கு சாட்சியாய் நடப்பதை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்வீர்கள். அப்படிப்பட்டவர்களாய்த்தான் நாமும் மாற நம்மை அர்ப்பணிப்போமா? நாம் ஜெபிப்போம். நல்லாண்டவரே, நீர் தெரிந்து கொள்கிறேன். தாயின் கருவில் உருவாகும் போது தெரிந்து கொள்கிறேன். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த உலகத்தின் பொய்யான, போலியான, மாய்மாலமான சாத்தான் எத்தனை கள்ள உபதேசிகளை எழுப்பினாலும் அவர்களுக்கு எல்லாருக்கும் மேலே உத்தம ஊழியக்காரர்களாய் நிலைத்து நின்று உமக்கு ஊழியம் செய்யும்படி நாமத்தை உயர்த்தபடி செய்திருக்கிறீர். ஆண்டவரே, என்னோடு
ஜெபிக்கிற உமது பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. அவர்களை தாயின் கருவிலிருந்து பிரித்தெடுத்ததை உணரவேங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உமது நாமத்தை உயர்த்தும் சந்ததிகளாக இவர்களை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.